ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. ராஜாங்கம், மோகனா, சாவித்ரி, தாமரன் சொல்லிட்டு அப்பத்தாவ இங்க பேசி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்திருக்காங்க. உடனே தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போனதுமே அங்க சேது வந்து வடை போட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா இங்க தனமுமே உள்ள வேலை இருக்கு, அமௌண்ட் வாங்கிட்டு அந்த இஎம்ஐ ஏதோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையுமே வாங்கிட்டு வரதுக்காக உள்ளேயுமே போயிட்டு இருப்பாங்க. உடனே சேதுவுமே அந்த வடையை போட்டுட்டு இருக்கிறத இங்க ராஜாங்கமும் பாத்துட்டுறாங்க. அங்க வந்து இருக்கிற சாவித்ரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரான்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்துட்டுறாங்க. இதுல முக்கியமா இங்க ஐஸ்வர்யாவுமே பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சாபுத்ரியுமே ஈஸ்வரியா பார்த்து, என்ன இங்க ஏதோ கருகின வாசனை வருது, வடை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாவித்ரியும் தாமரையுமே கலாச்சிட்டு இருக்காங்க, ஈஸ்வரியுமே சித்ராவையும். உடனே ஐஸ்வர்யாவுக்கு ரொம்பவே கோபமா இருக்கு. மாமா எதுக்கு இங்க வந்து இப்படியெல்லாம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு மாமா நம்ம வீட்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஐஸ்வர்யாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கமும் அங்க வந்ததுமே உள்ள அப்பத்தாவை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. சேதுவுமே நான் இது வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியுமே உள்ள உக்காந்துக்கிட்டு குழந்தைங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்கு, அத ஆறுதலுமே படுத்திட்டு இருக்காங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா அப்பத்தா உக்காந்துக்கிட்டு வசந்தி கிட்ட அங்க தக்காளி அதெல்லாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே உள்ள வந்து ராஜாங்கமும் போயிடுறாங்க. ராஜாங்கம் போனதுமே அப்பத்தாவும் அங்க ராஜாங்கத்தை பாத்துடுறாங்க. பார்த்ததுமே பார்க்காத மாதிரி அங்க உக்காந்துக்கிட்டு அவங்களுடைய வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் இங்க சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுல அப்பத்தா வந்து ராஜாங்கம் மேலேயும் எல்லார் மேலேயுமே கோபமா இருந்தாங்க. அதனாலதான் இந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குமே வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்பத்தா வந்து தமிழ்ச்செல்வியையும் அங்க சேதுவையும் ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க எதுவுமே புரியாம எந்த ஒரு விஷயமும் தெரியாம ராஜாங்கம் வந்து இங்க சேது என்னதான் முடிவெடுக்கிறானோ அதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதம்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க தமிழ்ச்செல்வி மேல பழி போறதுக்காக அங்க ஈஸ்வரியும் சித்ராவும் சேர்ந்து ஐஸ்வர்யாவை அங்க வசந்தியவங்க இது இல்ல சாமி அங்க தமிழ்ச்செல்வியவங்க அப்பா கிட்ட வந்து ஃபோன் பண்ணியுமே பேசியிருப்பாங்க. தமிழ்ச்செல்வி குரலே பேசி அங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்னென்னமோ பேசி அவங்க வந்து தமிழ்ச்செல்வியை மாட்டி விடணும், அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவங்க இப்படி ஒரு விஷயத்தையுமே பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அதனால அங்க ராஜாங்கம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க. அதுவும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு போலீஸுமே பயங்கரமா இங்க ராஜாங்கத்தை அடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு அங்க சேதுவுமே தமிழ்ச்செல்வி மேல கோவப்பட்டு தமிழ்ச்செல்வி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டையுமே துரத்தி அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இல்லை. அப்பத்தாவுமே இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. உடனே இவங்கள சமாளிச்சு பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஆகணும். ஏன்னா அம்மா வந்து என்னதான் இருந்தாலையும் அவங்க வந்து வயசுல மூத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம இப்படி விடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல அப்பத்தாவை வந்து கூட்டிட்டு போறதுக்காக அந்த வீட்டுக்குமே வந்திருக்காங்க. ஆனா அப்பத்தா வந்து ராஜாங்கத்தை பார்த்துமே அவங்க பார்க்காத மாதிரி ஒரு கோவத்துல அவங்க சைலண்டாவும் ஆயிடுறாங்க. ஆத்தா என்னத்தா என் மேல ரொம்பவே கோவமா, நான் என்னத்தா பண்ண, நான் என்ன பண்ண முடியும், அதுவும் இல்லாம சேது வந்து எங்க தமிழ்ச்செல்வி மேல இருக்கிற கோவத்துல நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் ஐஸ்வர்யாவை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அதை விட நான் வேற என்ன தப்பு பண்ணேன், அதுவும் இல்லாம அவனுடைய முடிவை சொன்னா அதை நான் பண்ணி வச்சேன். மற்றபடி நான் வேற எந்த ஒரு நோக்கமே தமிழ்ச்செல்வியையும் இங்க சேதுவையும் நான் பிரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நான் எந்த ஒரு விஷயமும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாங்க. உடனே அப்பத்தாவும் என்ன ராசாங்கம் என்ன பேசிட்டு இருக்க, எங்க தமிழ்ச்செல்வி அப்படி ஒரு தப்ப பண்ணுவாளா, அதுவும் இல்லாம நீ எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டோம் அவமானப்பட்டோம் நிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த தமிழ்ச்செல்வி என்னைக்காவது நினைச்சா பார்த்திருப்பாளா? ஆனா நீ எதுவுமே தெரியாம தமிழ்ச்செல்வி மேல கோவப்பட்டு தமிழ்ச்செல்விய சேது சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டையுமே துரத்தி அமைச்சிட்டீங்க. அப்படி இருக்க சமயத்திலுமே அந்த இடத்துல தமிழ்ச்செல்வியுமே எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பியுமே வந்தா. என்ன இருந்தாலும் தமிழ்ச்செல்விய அசிங்கப்படுத்தி பேசினா, அங்க தமிழ்ச்செல்வி பண்ணாத ஒரு தப்ப பேசினா தமிழ்ச்செல்விக்கு
கோவமா இருக்குமா இருக்காதா? என்னதான் இருந்தாலையும் அவளுமே ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாம அவளுமே ஒரு அளவுக்கு தான் தாங்கிப்பா. ஆனா அவ தாங்க முடியாத அளவுக்கு அவளை கஷ்டப்படுத்தினா அவ அங்க இருப்பாளா? அவளுடைய மனசை புரிஞ்சிக்காம அவ பண்ணாத தப்ப அவ மேல பழி சுமத்தி யாரோ ஒருத்தர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க, அந்த ஒரு விஷயத்த நீ கேள்விப்பட்டு தமிழ்ச்செல்வி மேல நீ சந்தேகப்பட்டு தமிழ்ச்செல்வியா அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிட்ட. அப்ப அவளவே அனுப்புற போது என்னையுமே நீ அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம்? அது இல்லாம உங்களுக்கெல்லாம் எதுக்கு நான் தொந்தரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயுமே வந்துட்டேன். அதுவும் இல்லாம சேதுவுமே தமிழ்ச்செல்வி மேல கோவமா இருக்கான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உன்னை வந்து அசிங்கப்படுத்திட்டா இல்ல உன்னை ஜெயிலுக்கு அமிச்சிட்டா அப்படின்ற ஒரு கோவத்துல இருக்கான். ஆனா அதை யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே என்னன்னு சொல்லிட்டு தெரியாம தமிழ்ச்செல்வி தான் பண்ணா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்து தமிழ்ச்செல்வியை எப்பவுமே தப்பா நினைச்சுக்கிறீங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் இல்லாம பிடிக்காதவங்க வீட்டில் வந்து நானுமே இருக்க கிடையாது. ஏன்னா முழுசா தெரிஞ்சா நான் மட்டும்தான் அங்க தமிழ்ச்செல்விக்காக நிக்கணும். தமிழ்ச்செல்வி என்னென்னலாம் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயத்த எனக்குமே நல்லாவே தெரியும். என்ன இருந்தாலுமே இந்த விஷயத்த தமிழ்ச்செல்வி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த விஷயத்துல யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த விஷயத்த நீ கண்டுபிடிக்காம தமிழ்ச்செல்வி மேல கோவப்பட்டது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். ஆனா நீ கோவப்பட்டதும் இல்லாம இங்க 2 குழந்தைங்களை ஆளுக்கு ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு தனித்தனியா வளர்க்க விட்டுருக்க. என்ன இருந்தாலுமே குழந்தைக்கு இப்ப பெரியவங்களுக்கு எவ்வளவோ கோவம் இருந்தாலையும் குழந்தைங்களை ஒரு பாசம் இல்லாம அப்பா அம்மா பாசம் இல்லாம தனித்தனியா வளர்க்கறது எவ்வளவு பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது. ஆனா இது எதுவுமே நீங்கெல்லாம் மனசுல வச்சுக்காம ஒரு கர்வமா இருக்கிற பொண்ணை அந்த வீட்டை விட்டு வெளியே அமிச்சதும் இல்லாம நீ வந்து என்ன சமாதானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு நீ கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரியுமே அப்பாத்தா வந்து சொல்லிடுறாங்க. ஆத்தா எனக்குமே தெரியும் ஆத்தா, தமிழ்ச்செல்வி எப்பவுமே நான் மரியாதை குறைச்சலாம் யாரு முன்னாடியுமே நிக்க கூடாது அப்படின்ற ஒரு உறுதியா இருப்பா. அதுவும் இல்லாம இப்படி ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தாலையும் எனக்கு தமிழ்ச்செல்வி மேல இப்ப கூட சந்தேகமே கிடையாது. சேது வந்து ஏதோ கோவத்துல எங்க தமிழ்ச்செல்வியை திட்டதுனால தமிழ்ச்செல்வியுமே கோவப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. அதுவும் இல்லாம நான் அவ கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது கூட நான் ஜெயில தான் இருந்தேனே தவிர அந்த இடத்துல வந்து நான் கிடையாது. ஆனா இந்த விஷயத்த யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப ஒருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. கரெக்டான டைமுக்கு அங்க காவியா வந்து இங்க ராஜாங்கத்துக்கிட்ட மாமா எனக்கு யார் இந்த விஷயத்துல இப்படி ஒரு தப்ப பண்ணதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கவும் உடனே காவியா உனக்கு எப்படி தெரியும் இதுல யாரு இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து கேட்குறாங்க. உடனே எங்க காவியாவும் மாமா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்துல யாரோ ஒருத்தர் சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு இங்க இந்த தப்ப பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க என்னுடைய அத்தை ஈஸ்வரியும் சித்ராவும் ஐஸ்வர்யாவும் இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் தமிழ்ச்செல்விய அந்த வீட்டுல இருந்து துரத்தணும், அவ மேல இவ்வளவு பெரிய பழிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி இல்லாத நேரம் பார்த்து அந்த போனை எடுத்து இங்க அவங்களுடைய அப்பா செல்லப்பாண்டிக்கு கால் பண்ணி அந்த ஒரு தமிழ்ச்செல்வி வாய்ஸ் குரலே பேசி அங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் பண்ண சொல்லி பேசி வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து இப்படி சொன்னது வந்து இங்க ஈஸ்வரியும் அங்க இருக்கிற சித்ரா ஐஸ்வர்யாவும் தான் சொன்னது. ஐஸ்வர்யா தான் முக்கியமா தமிழ்ச்செல்வி குரல்ல பேசி இங்க செல்லப்பாண்டி இங்க தமிழ்ச்செல்வி அவங்க அப்பா கிட்ட வந்து பேசினது. அது எல்லா ஆதாரப்பூர்வமும் என்கிட்ட இருக்கு. அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வி நல்லா இருக்கக்கூடாது, அந்த வீட்டுல இருந்து தமிழ்ச்செல்வியை துரத்திட்டு ஐஸ்வர்யாவை இங்க சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு அத்தை தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காவியா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே ராஜாங்கமும் இதை கேட்டதுமே என்ன சொல்ற காவியா, இந்த விஷயத்த ஈஸ்வரியும் சித்ராவதம் பண்ணதா பிளான் போட்டு அங்க இருக்கிற இந்த தமிழ்ச்செல்விய அந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. ஈஸ்வரி இன்னத்தை பண்ணி வச்சிருக்க, அதுவும் இல்லாம நீ திருத்திட்ட, இப்ப எல்லாமே மறந்து இப்ப எந்த ஒரு தப்பும் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா தமிழ்ச்செல்விய வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் நீயும் சேர்ந்து பிளான் போட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஐஸ்வர்யாவை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது இது புத்தின்றது இருக்கா? நீங்க எப்பவுமே திருந்தவே போறதுல மறுபடியும் அந்த வீட்டு சைடு நீங்க தலை வச்சு கூட படுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஒரு சைடு வந்து பயங்கர கோவமாவோ
சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க நின்றுகிட்டு இருந்த ஒரு சைடு சேதுவுமே பயங்கர கோவத்துல, ஐஸ்வர்யா இந்த தப்ப இங்க காவியா சொல்ற மாதிரி நீதான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சேதுவுமே ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க. உடனே ஐஸ்வர்யாவும், மாமா மாமா இந்த தப்பை நான் பண்ணல மாமா, இங்க காவியா வந்து தமிழ்ச்செல்வி மேல இருக்கிற பாசத்துல என் மேல தப்பான ஒரு பழியை தூக்கி போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஐஸ்வர்யாவுமே கத்தவும், உடனே இங்க சேதுவுமே, இன்னும் ஐஸ்வர்யா இவ அந்த ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ இந்த விஷயத்துல ஐஸ்வர்யா தான் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, யார் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேதுவுமே கேட்கவும், உடனே எங்க ஐஸ்வர்யாவும், மாமா எனக்கு இந்த விஷயத்துல யாரு தப்பு பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வீடியோ ஆதாரமா என்கிட்டயுமே இருக்கு, இந்த வீடியோவை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன்ல இருக்கிற அந்த வீடியோவுமே காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அங்க தமிழ்ச்செல்வியை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்த வந்து இங்க ராஜாங்கம், மோகனா, அங்க இருக்கிற சாவித்ரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரான்னு சொல்லிட்டு இவங்க எல்லார்கிட்டையுமே சேதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லார்கிட்டையுமே காமிக்கிறாங்க. சோ இந்த விஷயத்த காமிச்ச உடனே, மாமா எனக்கு முன்னாடியே தெரியும், அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல யாரோ இன்வால்வ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நீங்க இந்த தப்ப தமிழ்ச்செல்வி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தோம் தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டையே துரத்துனீங்க. அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்தி அந்த வீட்டுல இருந்து துரத்துற போது அங்க தமிழ்ச்செல்விக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வி அப்ப வந்து வாய் வயிறுமா இருந்தா, அந்த டைம்ல நீ அங்க தமிழ்ச்செல்விய நீங்க துரத்திருக்கீங்க. அப்ப தமிழ்ச்செல்வி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். அந்த ஒரு கோவத்துலதான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே அங்க சத்தியம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பியுமே வந்துட்டா. ஆனா நீங்க எந்த ஒரு உண்மையுமே தெரியாம ஏனோ தானோன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை அந்த வீட்டை விட்டு துரத்துறது மிகப்பெரிய ஒரு தப்பு மாமா. என்னதான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அங்க ஈஸ்வரியாத்தையும் சித்ராவும் சேர்ந்துகிட்டு இவ்வளவு பெரிய சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. இப்ப வரையுமே நீங்க இந்த விஷயத்த தெரியாம உக்காந்துக்கிட்டு தமிழ்ச்செல்வி மேல கோவமா இருக்கீங்க. அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வி இப்போ 2 குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு குழந்தைய பிரிச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த சின்ன குழந்தைக்கு நீங்க போட்ட சண்டை தெரியுமா? அதுவும் இல்லாம சின்ன குழந்தைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா? ஆனா நீங்க எதுவுமே அந்த குழந்தைய பத்தி யோசிக்காம அவ பண்ண தப்பை யோசிச்சு நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க கூடாது. தமிழ்ச்செல்வி மனச நீங்க புரிஞ்சிருக்கணும். தமிழ்ச்செல்விய நீங்க தான் முழுசா புரிஞ்சிருக்கணும். என்னதான் இருந்தாலையும் தமிழ்ச்செல்வி எங்க அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை வர விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் நினைச்சு தமிழ்ச்செல்வி மேல நீங்க நம்பிக்கை வச்சிருந்துருக்கணும். ஆனா நீங்க தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு நம்பிக்கையும் வைக்காம இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் சேர்ந்து இப்படி பண்ண ஒரு தப்ப அவங்க சொன்னதை நீங்க நம்பி இங்க தமிழ்ச்செல்வி மேல கோவப்படுது நியாயமே கிடையாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க காவியாவும் சொல்லிடுறாங்க. உடனே ராஜாங்கமும் இதை கேட்டுட்டு காவியா கிட்ட போயிட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட போயிட்டு ஈஸ்வரிய கன்னத்திலே பல்லாருன்னு சொல்லிட்டு 4 அறவுமே விடுறாங்க. உடனே இங்க ஈஸ்வரியும், மாமா நான் இந்த தப்பு பண்ணல மாமா, அவ ஏதோ போன்ல ஃபோர்ஜரி பண்ணிருக்கா, எங்களை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நாங்க பண்ணல மாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஐஸ்வர்யாவும், மாமா நான் இந்த ஒரு விஷயத்துல நான் எதுக்கு போய் சொல்றேன், ஏற்கனவே அங்க சித்ராவும் ஈஸ்வரியாத்தையும் அங்க போஸை ரொம்பவே கெடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம போஸ் தப்பு பண்றதுக்கு காரணமே இங்க ஈஸ்வரியாத்தையும் சித்ராவும் மட்டும்தான். ஏன்னா இவங்க 2 பேரும் என்னென்னலாமா பிளான் போட்டு அங்க போஸ கிட்ட சொல்லி போஸ தப்பான வேலைகள் அதெல்லாம் பார்க்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இங்க போஸ வந்து நான் திருத்திட்டேன், ஆனா உன்னையுமே திருந்தாத இந்த வீட்டுக்குள்ள மத்தவங்க சந்தோஷமாவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா இவங்கள இந்த வீட்டுல மறுபடியும் விட்டீங்கன்னா அந்த வீட்டுல அவங்க அதை மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு தான் போறாங்க. நீங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல ஈஸ்வர்யாத்தையும் சித்ராவையும் ஐஸ்வர்யாவையும் யாருமே மன்னிக்கவே கூடாது. இந்த விஷயமெல்லாம் பண்ணதுக்கு காரணமே அங்க ஐஸ்வர்யாவை எங்க சேது மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல மட்டும்தான். அங்க ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மொத்த சொத்தும் இங்க ஐஸ்வர்யாவுக்கு வரும். அந்த சொத்துல இங்க ஈஸ்வரியத்தையும் சித்ராவும் 2 பேரும் சேர்ந்து சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல
இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. மறுபடியும் அவங்கள வந்து கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ளே விடாதீங்க. நீங்க அவங்கள மன்னிச்சு வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறதுனால தான் அவங்க இப்படி எல்லாம் ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. நாம என்ன தப்பு பண்ணாலையும் அவங்க நம்மள மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு தைரியத்துல இருக்காங்க. எப்பவுமே நீங்க அவங்கள மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வந்து காவிய வந்து சொல்லிடுறாங்க. உடனே இத கேட்டதுமே அப்பத்தாக்கு பயங்கர கோபம். உடனே ஈஸ்வரி கிட்ட வந்து அடியே சிரிக்க மகளா, நீங்க திருந்துட்டீங்க, இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல தமிழ்ச்செல்வி இன்வால்வ் ஆயிருக்க மாட்டா, அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப இருந்தே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா நீங்க ராஜாங்கத்தவே ஏமாத்தி இப்படி ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணிட்டு தமிழ்ச்செல்வி மேல இப்படி ஒரு பொய்ய நீங்க சுமத்திட்டு நீங்க அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா 2 குழந்தைய வச்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி இங்க வந்து எல்லார் முன்னாடியுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து ரொம்பவே கோவத்தோட அங்க இருக்கிற ஈஸ்வரி கிட்ட பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. உடனே மோகனாவும் நீங்க இப்படி ஒரு காரியத்தை, இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர கூட பார்க்கல. எங்க இவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியல. ஆனா இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா முன்னாடி வந்து நான் தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு தமிழ்ச்செல்வி மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள நம்மள மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே நாம நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி தான் நாம நடந்துட்டு இருந்திருக்கோம். இதுக்கு மேலேயுமே இவங்கள இந்த வீட்லயோ இல்ல நம்ம வீட்டு பக்கமே அவங்க தலை வச்சு படுக்காத அளவுக்கு நாம அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாகணும். அவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும், வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறதுனால மட்டுமே அவங்க இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நாம பெரிய தண்டனையா கொடுத்தா மட்டும்தான் அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மோகனாவுமே சொல்லிடுறாங்க. உடனே ராஜாங்கமும் ஈஸ்வரி நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க, அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நீ மறுபடியும் வரவும் முடியாது, வரவும் கூடாது. அதுவும் இல்லாம உங்களை நான் வெளியே விட்டுட்டு மன்னிச்சு வீட்டுக்குள்ள ஏத்துக்கினால மட்டுமே நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மறுபடியும் நீங்க எந்த ஜென்மத்துக்கும் அந்த வீட்டில் நீங்க வரவே கூடாது. என்ன இருந்தாலையும் நீங்க இப்படி ஒரு தப்பு பண்ணது மிகப்பெரிய ஒரு குற்றமாகும். அதுவும் இல்லாம நீங்க தப்பு பண்ணதும் இல்லாம நீங்க தப்பு பண்ணதுக்கு தண்டனைய இங்க தமிழ்ச்செல்வி அனுபவிச்சுட்டு இருக்கா. தமிழ்ச்செல்வி இப்படி தண்டனை அனுபவிச்சதுக்கு நீங்க கண்டிப்பா இந்த தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுவும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள நீங்க தலை வச்ச படுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. உடனே இங்க ஈஸ்வரியுமே கையெடுத்து கும்பிட்டு காலையுமே விழுந்து மாமா நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வி மேல இருந்த கோவத்துல இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அங்க ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் 2 பேரும் கால விழுந்து அழுகுறாங்க. உடனே இங்க ஐஸ்வர்யாவும் மாமா ஏதோ இங்க சேது மாமா மேல இருந்த பாசத்தினால இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், நான் ஏதோ அவங்க மேல இருந்த பாசத்தினாலதான் மாமா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட்டு அழுதுகிட்டே அங்க ராஜாங்கம் காலில் விழவும் ராஜாங்கமும் இங்க பாரு ஐஸ்வர்யா உனக்கு மன்னிப்பே கிடையாது, அதுவும் இல்லாம இத்தனை நாளா அங்க தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுல வந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்கா, அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்விய நாங்க எல்லோரும் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கோம். அந்த ஒரு விஷயமெல்லாம் நினைச்சு கண்டிப்பா உங்களெல்லாம் மன்னிச்சே விடக்கூடாது. ஏன்னா உங்களை இப்ப மன்னிச்சு விட்டா இப்ப இங்க தமிழ்ச்செல்விக்கு பண்ண தப்பெல்லாம் மறந்துருமா, இல்ல தமிழ்ச்செல்விக்கு பண்ண கொடுமையெல்லாம் மறைஞ்சிருமா? கண்டிப்பா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏதோ தெரியாம சேது வந்து தமிழ்ச்செல்வி மேல கோவத்துல அவளை நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன், அதுவும் இல்லாம நான் ஐஸ்வர்யாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சேதுவோட விருப்பத்தை நான் கேட்டு அதுக்கு நான் சம்மதிச்சேன். அதுவும் இல்லாம சேது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் இந்த ஒரு விஷயத்துல சம்மதிச்சிட்டேன் தவிர மற்றபடி இங்க தமிழ்ச்செல்வி மேல இருக்கிற கோவத்துல நான் சம்மதிக்கல. ஏன்னா தமிழ்ச்செல்வி அப்பவே எனக்கு தெரியும், தமிழ்ச்செல்வி என் மரியாதைக்கும் என் கௌரவத்துக்கும் எந்த ஒரு கொச்சமும் இல்லாம ஒரு விஷயத்த பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனா நான் இங்க உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. அதுவும் இல்லாம
தமிழ்ச்செல்விக்கு நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணதுக்கு நான் என்னதான் பரிகாரம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து கேட்கவும், உடனே தமிழ்ச்செல்வியும், மாமா நீங்க எதுக்கு மாமா என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்குறீங்க? நான் தான் உங்களுக்கு ஆகாதவராயிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் மாமா. நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. அதுவும் இல்லாமல் மற்றவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன அந்த வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. இதுக்கு மேல நான் என்ன மாமா பண்ணுவேன்? இதுக்கு மேல நான் அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டேன் மாமா, என்னை விட்டுருங்க. ஸோ இங்க அவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க மன்னிப்பீங்களோ இல்லை அவங்கள தண்டிச்சு அந்த வீட்டை விட்டு துரத்துவீங்களோ? ஆனால் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன் மாமா. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ள இருந்து இது ஒரு டைம் என்ன அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு என்னை துரத்தலை மாமா. அதுவும் இல்லாமல் நிறைய டைம் என்ன அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு என்னை துரத்துருக்கீங்க. ஆனால் நான் அப்போ கூட அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நான் எல்லாமே மறந்து அந்த வீட்டுக்குள்ள இருந்து நான் மாமா இது சேது மாமா கூட சேர்ந்து நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீங்க அந்த சந்தோஷமா இருந்த நாட்களெல்லாம் என்ன கஷ்டப்பட வச்சுட்டீங்க. அதை விட எனக்கு நிறைய வேதனை கொடுத்துட்டீங்க. நான் எப்பவுமே இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாம போயிடுச்சு. அதுவும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவ்வளோ பெரிய தப்பு பண்ணவங்களை அவங்கள மன்னிச்சு வீட்டுக்குள்ளே ஏற்றுட்டு இருந்தீங்க. ஆனால் ஒரு சின்ன தப்பு, இந்த ஒரு தப்பை நான் பண்ணலை. என்ன மாதிரி எங்கள் ஐஸ்வர்யா பேசி என் மேலே ஒரு தப்பை வந்து சுமத்தினா அந்த ஒரு தப்பை நினச்சி என்னை அந்த வீட்டை விட்டுமே துரத்துனீங்க. அந்த ஒரு விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டு என்னை வந்து ரொம்பவே சந்தேகமாகவும் என்னை ஒரு அசிங்கமாகவும் என்னை ட்ரீட் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் அன்னைக்கு ஒரு நிமிஷம் தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே யோசிச்சதே கிடையாது. ஆனால் இங்கே சேது வந்து சொல்கிறாரு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்னை அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டுமே துரத்தி அமிச்சிங்க. அப்போ கூட எனக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்குமாமா. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன். நானுமே ஒரு மனுஷி தான். நானுமே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நான் நிறையவே கஷ்டப்படுத்திட்டேன். அதுவும் இல்லாமல் என்ன ஒருத்தர் 2 பேர்லாம் கஷ்டப்படுத்த கிடையாது, அந்த குடும்பமே என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க. ஏன்னா இப்போ இல்லை, அப்போ இருந்தே. ஸோ இங்கே அப்பத்தா வந்து எனக்காக எப்போவுமே நின்றுட்டு இருந்திருக்காங்க. நானும் சேது மாமாவும் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுனால அப்போ இருந்தே எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சாகர வரைக்குமே அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. அது மாதிரி இருக்கிறப்ப அவங்க மட்டும்தான் எனக்கு உண்மையாகவும் எனக்கு எல்லா நம்பிக்கையாகவும் இருந்தாங்க. ஆனால் இப்போ கூட அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் வந்தீங்க. ஆனால் அவங்களுடைய உண்மையை தெரிஞ்சு நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ நடந்த உண்மையை நீங்கள் இப்போ தெரிஞ்சு இப்போ அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டா நான் பட்ட கஷ்டமோ நான் பட்ட அவமானமோ நீங்கள் உங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியுமா? அதுவும் இல்லாமல் 2 குழந்தைங்கள வயிற்றுல சுமந்துக்கிட்டு படிக்கிறதுக்கு நான் நடந்து போனது என்ன, அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டது என்ன, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் ஒரு தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை பார்க்காம எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க. அப்போ என்னை பார்க்க வந்த ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா எங்கள் அப்பத்தா மட்டும்தான். எனக்கு இப்போ இல்லை, அப்போ இருந்தே எனக்கு அப்பத்தா மட்டும்தான் எனக்கு என் மேலேயும் சரி என் குழந்தைங்க மேலேயும் சரி ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் அப்பத்தா வச்சுருந்த நம்பிக்கை கூட நீங்கள் ஒரு துளி கூட என் மேலே வச்சுட்டு இல்லை. ஆனால் இங்கே காவியை கூட எனக்கு கொஞ்ச நாள் தான் பழக்கம். ஆனால் காவியா வந்து என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டா. காவியா நான் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா. இப்போ யார் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டா. நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவெடுத்தாலுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் ஈஸ்வரியுமே மாமா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும், உடனே எங்கள் கருப்பு சித்ராவும் ஐஸ்வர்யாவும் இவங்க 3 பேரையுமே நம்மளுடைய காரில் ஏற்றவே கூடாது. அவங்க நடந்தோ இல்லை என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம கார்லையும் ஏறக்கூடாது, நம்ம வீட்டுக்கும் வரக்கூடாது. அவங்க எங்கன்னா போய் தொலையிட்டோம். அவங்கள தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சு விட்டாலையும் அவங்க மறுபடியும் இப்படி ஒரு தப்பை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எப்பவுமே அந்த வீட்டுக்குள்ள நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கருப்பு கிட்ட சொல்லிட்டவும், உடனே கருப்பும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராஜாங்கம் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இங்க சேதுவும், அப்பா எனக்கு இப்படி ஒரு தப்பை இங்க ஐஸ்வர்யா தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு தெரியலப்பா. ஆனா தெரியாம இங்க நான் தமிழ்ச்செல்வி மேல நான் இப்படி ஒரு கோபம் பட்டிருக்க கூடாதுப்பா. தமிழ்ச்செல்வி ரொம்பவே பாவம்ப்பா. அதுவும் இல்லாமல் தமிழ்ச்செல்வியை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அவளுக்கு கொடுத்த கஷ்டத்தை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கு காரணமே இங்கே ஈஸ்வரி அத்தையும்
சித்ராவும் ஐஸ்வர்யாவும் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா. அதுவும் இல்லாமல் நான் ஐஸ்வர்யாவை நம்பி ஐஸ்வர்யாவை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் ஐஸ்வர்யா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தமிழ்ச்செல்வி மேலே இவ்வளோ பெரிய பழியை சுமத்திட்டு அவள் என்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கா. நான் அவளை கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் சேர்த்துக்கவே மாட்டேன். எப்போவுமே நான் தனியாக கூட வாழணுமே தவிர எங்கள் தமிழ்ச்செல்வி என்னை ஏற்றுக்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் தனியாகவே இருந்துக்கிறேன். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யா உள்ளவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும் மாமா இன்னும் மாமா இப்போ ஐஸ்வர்யா பண்ண தப்பு தெரிஞ்ச உடனே ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. ஆனால் எனக்கு பண்ண கஷ்டத்தை நீங்கள் எப்படி துடைக்க போகிறீங்க, எப்படி அதை மன்னிக்க போகிறீங்க, அதுக்கு எப்படி நீங்கள் பரிகாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே கேட்குறாங்க. அதுக்கான பதில் ராஜாங்கத்துக்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. நீங்கள் தமிழ்ச்செல்வி கேட்டதுமே ராஜாங்கம் திணச்சி என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கவே நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.